ரெகுலராக துர்கை பூஜைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு துர்கைம்மனை மட்டும்தான் நம்ம சேனலில் இது வரைக்கும் காமிச்சிருக்கேன். அந்த கோவிலை வந்து நான் காமிச்சதே இல்லை. இன்றைக்கி அந்த கோவிலை பார்க்கலாம். இதுதான் அந்த விநாயகர் கோவில். ஃப்ரண்ட்லேயே விநாயகர் தான் இருப்பார். கோவில் சைடில் சுற்றி வர வழியில் பார்த்தீங்கன்னா தட்சணாமூர்த்தி, நர்த்தன விநாயகர், விஷ்ணு, துர்கை எல்லாருமே இருப்பாங்க. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக துர்கைம்மனுக்கு போயிட்டேன். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வீட்லேயே வந்து காலையில் நிறைய வேலை, அதனால் வந்து கோவிலுக்கு வரதுக்கே 12 மணி ஆகிடுச்சு. கோவிலையே பூட்டிடுவாங்களோ ரொம்ப பயத்திலே ஓடி வந்தேன். வேக வேகமாக வந்து சாமி முகத்தை பார்த்தோன்னா தான் ஒரு நிம்மதியே வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தில் தீபத்தை ஏற்றிட்டு சாமிக்கு காமிச்சிட்டு நான் வீட்டிலேருந்து கட்டி கொண்டு வந்த பூவெல்லாம் சாமிக்கு வச்சுட்டு கூட்டம்லாம் யாரும் இல்லை. ஏன்னா 12 மணி ஆயிடுச்சுங்கும் போது எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஒருத்தர் தான் இருந்தாங்க. இந்த கோவிலில் பூசாரி வந்து ஒருத்தர்கிட்டையுமே பேர் நட்சத்திரம்லாம் கேட்டு எல்லாருக்காகவுமே பிரார்த்தனை பண்ணுவாங்க. லேட்டாக வரவங்களுக்கு கூட அவர் தனித்தனியாக எல்லாருக்குமே பேர் நட்சத்திரம் எல்லாமே கேட்டு பூஜை பண்ணுவார். இப்போ வந்து அவர் உள்ள விநாயகருக்கு பண்ண, அதனால நானே கும்பிட்டுக்கிட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா நவகிரகம் இருக்குது. அங்கேயுமே ஒரு முறை சுற்றி வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து மாரியம்மன் இருக்குது. தான் தோன்றி மாரியம்மன் ரொம்பவே பழமையான கோவில். இந்த கோவிலில் ரீசெண்டாக தான் பண்டிகை நடந்துருந்துச்சு. நான் கூட ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இந்த கோவிலுக்கு வந்து மாவிளக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ அந்த கோவில் தான் இது. ரொம்பவே பழமையான கோவில். கும்பிட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா விநாயகரை பார்க்குறதுக்கு உள்ளே வந்துட்டேன். ஃபஸ்ட்டே வந்து விநாயகரை தான் கும்பிட்டுருக்கணும். ஃபஸ்ட்டு நான் துர்கைக்கு வந்து டைம் முடிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு நான் துர்கை கும்பிட போயிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசாதெல்லாம் கிடச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம லேட்டாக போனோமே, ஆனால் நமக்கு எல்லாம் கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல், பூ, மஞ்சக்கயிறு எல்லாருமே கொடுத்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய்.